இந்த ஆயப்பாடியில் ஒவ்வொரு பாடல் தேவனுக்காக நீயே சொல்கிறோம். இந்த ஆயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியராக பாடுகிற பாடல் ஆசிரியத்துறை பாடல்கள் கேட்கிறது உருவாக்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னதமான ஆசிரியர்கள் மாற்றுகிறோம். இந்த திருவிழாவை ஆவது விரிவுரை நீர் எங்களுக்கு நன்றி கொடுக்கிறாவே. கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறாவே. ஆமென். கடவுளை பொறுத்தவரைக்கும் ஆண்டுடைய திருநாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து கிறிஸ்துவை பாவங்களை நினைத்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கு வல்லபிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி, ராஜாவே ராஜாவே என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். இந்த மூன்றாவது ஆண்டு விழாவிற்கும் நம்முடைய குடும்ப திருச்சபை விழாவிற்கு வந்திருக்க அருமையான சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சேசை திருமணத்தினுடைய அன்பு பேராயர் ஐயா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களையும் சிஎஸ்ஐ தமிழ் திருச்சபை சார்பாக வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். பக்கம் எண் 1 நின்றுவாரே ஜெபம் செய்வோம். திருவிருந்து ஆராதனையை பின்பற்றுவோம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கும் வீடும் தகவிலான் குருவிக்கு கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய
ஆகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கெடவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 30 வரை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாய் தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாய தாவீது என்னும் உடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலத்தில் இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் திருமுறை பாடம் நிருபவாக்கியம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 17 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய 2வது வேத படம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதிகாரம் 3 வசனம் 6 முதல் 17. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூடியே இருப்பான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்திலே மேல் பொன் வெள்ளி விளையாட பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும்.
அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில இறக்கப்பட்ட தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த பரிசுத்த ஆலயம். வாசிக்க வேண்டிய 2வது வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Savaria Siva
Nobody has that. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். Everything is in its place, perfectly done. ஒரே ஒரு காரியம் குறை. என்னது? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? பேசலாம். எல்லாமே இருக்கு, ரெடியா இருக்குங்க. ரிப்பன் கட் பண்ணணும் பாருங்க. ஓபனிங் பிரேயர் பண்ண ஒண்ணு மட்டும் குறைபாடு, ஒண்ணு மட்டும் இருக்கு. அது என்னது? உடன்படிக்கை பெட்டி. அது எப்படி? அது இல்லாமையா? தாவீது சொல்றாரு, ஆசாரியர்களும் லேவியர்கள் வைத்து அது கொண்டு வரப்பட வேண்டும். அது எப்படி கொண்டு வரணும்ன்றதோட ப்ரொசீஜர் அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. அப்படி கொண்டு வர சொல்லி கொண்டு வர சொல்றாரு. ஓபெத் ஏதோம் வீட்டில் இருந்தது. இட் வாஸ் தி பேக்யார்ட் ஆஃப் திஸ் ஓபெத் ஏதோம். நினைச்சு பாருங்க, ஆர்க் ஆஃப் கவர்மெண்ட் அவ்வளவு. அது என்னன்னு தெரியல நமக்கு. ஐம் ஷூர் யூ நோ. கடவுள் அங்கே இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் தான் ஆர்க் ஆஃப் கவர்மெண்ட். உடன்படிக்கை பெட்டியில கடவுள் இருக்கிறார். மோசேக்கு கொடுத்த அந்த பலகைகளோட அப்படியே இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஷெகீனா. இப்போ there is ring a bell. Glory of God. Old Testament. கொஞ்சம் அதை நம்ம வாஸ்தா தெரியும், நோட் பண்ணி வச்சு. So இந்த ஷெகீனா தங்குகிற இடம், the glory of God இருக்கிற இடம், the presence of God, அந்த ஆர்க் கவர்மெண்ட் எப்படி கொண்டாடுது? யாரு வைக்கணும்? சாலமோன் வைக்க முடியாது. அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட், அவர்தான் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் வைத்து வருகிறார். இந்த ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்கும்? ஐயர் கூட திருப்பூர் ஒரு கோயிலை கட்டினார். எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? 17-18 மாசம் கோயிலை கட்டிட்டு வந்தார். இந்த கோயில் the first church, the first temple எத்தனை வருஷமா இருக்கும்? 7 வருஷம். 7 years. It took 7 years for Solomon to build that temple. Grand, beautiful, huge. நிறைய investment, lot of resources have been invested. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திற்கு முன்னதாக அவருடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா beautiful, right in front of the church, right in front of the temple. கைகளை உயர்த்தி raises his hands. இஸ்ரவேல் மக்களை நோக்கி ஒரு ஜெபம். பியூட்டிஃபுல், அழகான ஜெபம். A long prayer, a wonderful, powerful prayer. எதுக்காக ஜெபம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதுல நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். those who are trying to take notes, இதெல்லாம் மனசுல குறிச்சு வச்சுக்கலாம். மன்னிப்புக்காக is asking God for forgiveness. எங்க மக்கள் தப்பு பண்ணிருப்பாங்க, மன்னிச்சிருங்க ஐயா. இந்த இடத்துல இருந்து நீங்க எங்க தகப்பனுக்கு கட்டளையிட்டது, நான் இந்த இடத்தை கட்டி முடித்திருக்கிறது, இந்த இடத்திலிருந்து நாங்க இருக்கிறது ஜெபம் கேட்கப்படணும். அப்படின்னா எங்களுக்கு நீங்க மன்னிக்கணும். You have to forgive all our sins. ஜெபத்துல நம்ம என்னென்னலாம் கேட்கிறோம் பாருங்க. நம்ம ஜெபத்துல ஏன் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற மாதிரி யோசிக்கிறோம். So we ask for forgiveness in our prayers. He is asking for protection of the people. He is asking for rains. மழை பெய்ய செய்யும். We want resources.
இந்த ஜெபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், வாக்கு மாறாத ஒரு கடவுள். As you had promised, through your hands you were able to build this temple. Or assertion, or declaration of Solomon in his prayer. So many things. ஜெபத்துல அழகா இந்த காரியங்கள், ஒவ்வொரு காரியம் ஸ்மால் டீடைல்ஸ் வச்சு ஜெபம் பண்றதை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் கூட நாம் அப்படிதான் யோசிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து வருகின்ற ஜனங்கள், all those who come here, all the supplications and the intercession, let it be heard by you, O Lord. Bless our people, protect our people, give us rains, protect the foreigners. That was the prayer, Solomon's prayer. இரண்டாவது பாகம், 2 வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். My second portion is a line of argument that I want you to notice. 22வது வசனம் வேதம் வைத்திருக்கிறது, வாசிங்க. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, Thank you. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, Thank you. எவ்வளவு அழகா, he doesn't need a mic to talk. God is giving him this wonderful voice. See, Solomon starts praying by standing and his hands towards God. I want you to make a note of this. நின்று கொண்டு ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். Let us go to verse 54. சாலமோன் கர்த்தரை நோக்கி, இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டதை விட்டு எழுந்து. So he started standing, and at the end of the prayer he is kneeling down. You see the maturity of spirituality. We all speak of our generative inheritance of the gospel. But the maturity, he started off standing, and somehow down the line, he himself thought, no, I must kneel down and pray. Probably he knelt down. We also, we are asked, how do we pray? Do I stand and pray? Do I kneel down and pray? Can I sit and pray? There was a speaker called for a worship service. He was so busy. He was so busy that he was tired. He was so busy, he was tired, he was running here, running there. And he said, my dear congregation members, would you please accommodate? Would you please don't mind if I sit and talk? உட்கார்ந்து பேசலாமா, சோர்வா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சபையார் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் ரொம்ப சோர்வா இருக்கிறோம். Can we lie down and hear your sermon? அப்போ இன்று கொண்டு பேசுவதே இல்லை. எப்படி ஜெபம் பண்ணணும்? என்று ஜெபம் பண்ணணுமா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணணுமா? What is the Bible say? Everybody has our own. சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணணும், சரணாகதியாய் விழுந்து ஜெபம் பண்ணணும். எப்படி? On your belly and pray. எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? Are we able to teach our children as to how to pray? We need to pray. We have to pray.
It is important. It is this communication with God and ourselves that this is essential, urgent, and important that we need to pray. ஒன்று இரண்டு மூன்று இரு உதாரணங்களை வேதத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல தானியேல் ஜெபம் பண்ணார். Daniel prayed. How did he pray? தானியேலோ வென்றால் அந்த பட்டணத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். One model of prayer. We all know the dynamism and the dedication and the discipline of Daniel. அது மூலமாக அவர் எவ்வளவு காரியங்களை மேற்கொண்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். But in the aspect of prayer, it was a regular activity. தினமும் செய்வது போல. So it was not very special, not praying only when I have problems, but எப்பொழுதும் தினமும் ஜெபிப்பது போல மேல்வீட்டு அறையிலே இப்போ நாம ஒரு வீட்லயோ ஒரு ஜெப அறை. We have a prayer room, we have this room, that room and all. அவருடைய அறைக்கு சென்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். So Daniel knelt and prayed. நம்ம முழங்கால் படியிடும் பொழுது முழங்கால் வலிக்க உட்கார்ந்து நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. You try that. It is a spiritual discipline. எஸ்ரா புஸ்தகத்துல ஒரு இண்டிகேஷன், ஒரு மாடல் இருக்கிறது. எஸ்ரா, the book of Ezra, chapter 8, 21, 23. அந்த 23வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். Thank you. தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். எஸ்ரா உபவாசித்து ஜெபிக்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். நியூ டெஸ்டமென்ட் லூக்கா 18ஆம் அதிகாரம். ஞாபகம் இருக்கா? 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. வெரி குட். 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. அத நீங்க வாசிக்கிறதே கிடையாது ஒரு சண்டே கிளாஸ்ல. So 2 people go for prayer. What happens there? What kind of a prayer does these 2 people offer, and which prayer was accepted in the sight of the Lord? எடுத்து பார்த்தீங்கன்னா you will know that. தன்னை தாழ்த்தி ஒருவன் ஜெபம். He humbled himself when he prayed in comparison to the other person. மற்றவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்றவன் ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருந்தான், ஆனால் இவனோ தன்னை தாழ்த்தி. இன்னும் ஒருத்தர் தாழ்த்தணும். What is humility? நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், பெற்றோரிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. What is humility? தாழ்மையோடு. கெனோசிஸ் என்ற ஒரு அழகான ஒரு கிரீக் வார்த்தை. என்னை வெறுமையாக, empty myself, self emptying. சொல்றாரு பாருங்க, நான் பாவி, நான் ஒண்ணுமே இல்லை, I'm nothing before you, I'm just nobody, I don't even have the authorization or the capacity to come near you. Please accept if you will. அந்த தாழ்மை நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐயரை கூட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா,
தெரியலன்னு என்ன சொல்லணும் ஐயரு? தெரியலன்னு சொல்லணும் உதாரணம். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஐயா கேட்டுட்டாரு, பதில் சொல்லிதான் ஆகணும். The bishop has asked me something. I have to say something. He beats around the bush and tries to tell me, I know the subject, I'm coming to the answer. சுத்தி சுத்தி பேசணும். உதாரணத்துக்கு உடனே I don't know. எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்? Do we have a humility to accept I don't know? எனக்கு தெரியாதுன்னு சொன்னா எங்க மனைவி என்ன நினைப்பாங்க? ஐயாவுக்கு இது கூட தெரியலையா? என்ன ஆளுங்க இது கூட தெரியாதா? See, when you say I know, you block the gates of acquiring knowledge. When you say I do not know, புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படும். I'm sorry, I don't know it. என்ற அளவுக்கு நம்மை வெறுமையாக்கும். கடவுளுடைய பாதத்துல வரும்பொழுது you have to feast at the feet of the Lord with a kenosis experience and say I'm nothing, I'm at your feet. You created me, guide me, O Lord. Come, Holy Spirit. Charles Spurgeon, the famous preacher, whenever he goes to the pulpit, as he climbs the step, he will mention and say, come Holy Spirit, come Holy Spirit, come Holy Spirit. That was his prayer. So, when we pray, ஜெபம் பண்ணும்போது நம்மை தாழ்த்த, எனக்கு வேதவசனம் தெரியும் என்று சொல்லி எல்லா வேதவசனங்களையும் சொல்ல ஆசையாக இருக்கிறது. பெரிய ஜெபம் பண்ணணும்னு ஆசைதான். I want to do a long prayer. I want to show people I'm very prayerful. Is it really solicited? We have to kneel down and pray. முழங்கால் படியிட்டு ஜெபம், உபவாசித்து ஜெபம். This is important. இந்த நல்ல நாளிலே இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜெப ஊழியத்திற்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். For our yatra with God, with Jesus, the way we pray. முடியல என்ன சொல்லும்போது சிலர் படுத்துக்கொண்டு பேஷன்ஸ் முடியாது. We can lie down and pray. We are not able to sit down and pray. Those of us who can pray, kneel down and pray. And you will see a difference, blessing, benefit. The last line of argument. 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள், First Kings. Thank you. இது ஒரு இடத்துல மட்டும் இந்த occurrence வரல. Your name must be glorified. Your name என்று சொல்லி ஆங்கில வேத பகுதியிலே, தமிழ் வேத பகுதியில் கூட 43ஆம் வசனத்தில், 44ஆம் வசனத்தில், 48ஆவது வசனத்தில் மீண்டுமாக again and again உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, so that your name be glorified. இந்த கட்டடத்தை கட்டியிருக்கோமே, யாருடைய நாமம் மகிமைப்படணும் என்று சொல்லி தெளிவா இருக்கிறார் சாலமோன். Who has to take the glory? Who has to take the name? Usually நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்துல
somehow we fall into like that now. So remember, देखो ये नांदा नायना चल रहा है नांदा रिबन कट कर You see how we fall into this kind of a bad territory? In the ஐக்கியத்தை நான் ஆரம்பிச்சேன், இந்த சபையை நான் கட்டினேன், நான் இருக்கும்போது ஆரம்பிச்சேன். Don't miss that. Don't miss the point. Missing the point is sin. They said பாவம். பாயிண்ட மிஸ் பண்ணோம்னா அது பாவம். அப்போ நான் ஒரு கோயில் கட்டினா என் பேர் என்னுடைய பேர் போட்டு இங்க பேர் போட்டு கடைசியில் எல்லா பேரும் போட்டு நீங்க தயா கட்டினீங்க. பெரும்பாலான சமயங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் தள்ளப்படுகிறோம். We like recognition. We want to be recognized. Somehow our ego has to be boosted. We like it. That is the sad part of humans. ஆனா இயேசு மீண்டும் 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 சொல்ற, don't make that mistake, don't make that mistake. கடவுளுடைய நாமம், கடவுளுடைய நாமம், the name of God should be raised, the name of God should be praised, not my name and God. எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், so much of fragmentation. I'm sure you know the meaning of the word fragmentation. So much is happening today in the world, across the globe. Fragmentation, privilege. I want recognition. If I don't get recognition here, I go. This happens even in our families. I have to be recognized. I need to be respected. In the world, there are people who like to throw their weight around. You know what I mean. People, we come across people who want to throw their weight around. You know. என்ன இருக்குது வாழ்க்கை? You are a servant of God. Do the work. அதான் தாவீது சொல்றார், ஐயா நீங்க தான் ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க, உங்க நாமம் வெளிப்படணும். நான் கட்டணேன், நான் பெருசா தான் பண்ணேன். No, it is you who have to, yes, it is your glory that has to be seen and none of our glory. இதிலிருந்து நாம விலகணும் வைங்க. எக்ஸலண்ட் பீப்பிள் வீடு. இது உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இருக்கிற ஒரு வியாதின்னு கூட சொல்லணும். குடும்பத்திலையும் அப்படிதான். இப்போ பிக் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றோம். இஸ் தேர் எனிபடி ஹூ கம்ஸ் ஃப்ரம் a joint family? Or at least we're part of a joint family. A family of 9 children, 10 children, 11 children. I know there's somebody 14 children. 14 பிள்ளைங்க எங்க வீட்டுல. அங்க தூத்துக்குடி அஸ்தி யாரோ சொன்னாங்க, 14 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வச்சுட்டு என்ன பாடுபடுறோம். 14 children. Probably imagine the mother. யாருக்கு இட்லி ஊட்டி விட்டோம், யாருக்கு டிஃபன் கொடுத்தோம் தெரியவே தெரியும். 2-3 தடவை வந்தவனே வந்துட்டு இருப்பான். சரி வா நீ வா, அடுத்து வா. No way, but it's a big family. பாருங்க, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருப்பாங்க. பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடமே அதுதான். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தவங்க பாருங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே அதெல்லாம் போயிட்டு எப்படி வந்துச்சு? நியூக்ளியர் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலினா நானும் என் வைஃப் ஜாயிண்ட் ஃபேமிலிங்க.
எப்படிங்க? என் மனைவிக்கு முட்டி வலிங்க, எனக்கும் முட்டி வலிங்க, 2 பேருக்கும் ஜாயிண்ட் வலிங்க. இதுல நாங்க ஜாயிண்ட் அதனுடைய அருமை மகிமை தயவு செய்து these are certain things we relish. Those days, golden days அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். இந்த நாட்கள் அந்த டேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, தாத்தாவும் சொல்லுவாங்க, சின்னப்பாவும் சொல்லுவாங்க, சித்தியோட சொல்லுவாங்க. Everyone had a word of wisdom. That was a school, and there they taught us. They taught us what to do. Hey, தாத்தா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கலைன்னா நான் திரும்புவாங்க. அவன் பயந்து போய் if he sees a grandfather he will fall at the feet. தாத்தா நமஸ்காரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் இப்போ இன்றைக்கு கூட எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்பா அம்மா கிட்ட? How many of us receive these blessings from our parents? காலத்தோடு கொடுத்து ஆசீர்வாதம். சரி அதெல்லாம் விட்டுருங்க சார். ஒரு சிலுவையாவது போட்டு விடுறதுக்கு நம்ம தலையை கொடுக்குறோமா? தெரியாது. எனக்கு பிரியமானவர்களே, அழகான சபையை கட்டியிருக்கிறீங்க. நல்லவர்களை பார்த்தீங்கன்னா see good people, நல்லவர்கள் அவர்கள் எதை பார்த்தாலும் நல்லது என்று கண்டுகொள்வார். Good people who whatever they see it is good. Realistic, cautious optimism. நல்லவர்கள் பார்ப்பதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோம். அந்த கேட்டகரியில நம்ம எப்படி வர முடியும்? We need to fall into that category. கடவுள் 6 நாள் படைச்சார். நான் படைத்தது நல்லது என்று கண்டுகொண்டார். God saw all that he created was good. Probably there were 100 mistakes. Who knows? 100 தப்பு இருந்திருக்கலாம். But he said, what I did was correct. Good. கட்டினது நல்லது என்று நீங்கள் நினைத்து CSI தமிழ் திருச்சபை கத்தார் என்ற ஒரு அழகான ஒரு குடும்பம் உருவாகி இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு 3 ஆண்டுகள் ஆகும். இந்த குடும்பம் அழகான குடும்பம். நேற்று நான் வந்த நாளிலிருந்து நான் பார்த்த காரியங்கள் ஒவ்வொருவரும் விடாமுயற்சி எடுத்து அங்கும் இங்குமாக அலைவதும் போவதும் வருவதுமாக எப்படியாவது இந்த அழகான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் படுகிற பிரயாசம் நெச்சும் வகையில் you need appreciation for the hard work every one of you for the growth of this family. But beware of one thing, churchianity. Probably you may have heard this word, churchianity. Christianity கேள்விப்பட்டிருக்கோம். churchianity என்ன? கோயிலுக்கு போனா போதும், பரலோகத்துக்கு நாம் போகலாம். If I go to the church, I go to heaven. கோயிலுக்கு ஒழுங்கா போயிடலாம். காணிக்கை போயிடலாம். I go to. Most of the people are thinking churchianity is their spirituality. Spirituality போயிட்டு religiosity வந்து churchianity வந்துச்சு. அப்போ எப்படிதான் நமக்கு வழி? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் வேண்டுமா வேணாமா? கடவுளுக்கு நாம சேவை செய்யணும். கடவுளுக்கு நாம சேவை செய்யணும். என்னையே தாழ்த்தி கடவுளுடைய பாதத்திலே என்னை அர்ப்பணித்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஜெபத்திலே தனித்திருந்து என்னை வெறுமையாக்கி கடவுள் இந்த வேலையை தந்திருக்கிறார், அது நல்லது என்று கண்டுகொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்துகிறேன். என்னுடைய நாமமோ நம்முடைய நாமமோ கிடையாது. It is the name of Jesus
that we always emphasize. மற்றவர்கள் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த அனுமதிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த டேஞ்சர்ஸ் நமக்கு வரும். You have to control your own feelings. You know your worth. Your value, you know. Why should others sitting somewhere in some part of the world say something about you and we keep dancing to the tunes of somebody whom we don't even know? Adanalada, sometimes we become performers. Yesterday in that meeting I used the word performers. We are not performers. We are servants of the servant Lord. And யாரு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் I will say I am a servant of the servant. That is why God has called me to serve. Of course, if I miss that mark, then I will sin in His sight. May this day இந்த நாடு ஒரு மகிழ்ச்சியான நாடு. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. 100 ஆண்டுகள் இந்த குடும்பத்தை நீங்க கட்டினீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். So much of challenges, so much of criticism, so much of கருத்து வேறுபாடுகள் மத்தியிலும் வளர்ந்து கொண்டு வருவது கடவுளுடைய சுத்த கிருபை. சாஷ்டாங்கமா விழுந்து சரணாகதி ஆயிடுங்க. உங்களை வெறுமனையாக்கி சரணாகதி ஆயிடுங்க கடவுளுடைய பாதத்துக்கு. அது எப்படி சரணாகதி ஆகுறீங்கிறது உங்களை பொறுத்து. கதவை எல்லாம் சாப்பிட்டு விழுந்துருங்க, காலத்துல பாதத்துல விழுந்துருங்க, உங்களை அர்ப்பணிக்கணும். Then God will use you. He will use you. தாழ்மை இல்லைன்னா தள்ளி விட்டுருவாரு. அடுத்தது பாப்பாரு, இவங்க தாழ்மையா இருக்காங்க, இவங்களை பயன்படுத்தலாம். அவர் தாழ்மையா இருக்காரு, அவரை பயன்படுத்தலாமே. சொல் பேச்சு கேட்கிறாரு, இவரை பயன்படுத்தலாமே. God wants all of us. எல்லாரும் சேர்ந்து இந்த சபையை கட்டி வருகின்ற நாட்களிலே காலங்களிலே அநேகர் இந்த ஐக்கியத்திலே சேரும். ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படலாம். கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதும் நம்முடைய பணி நோக்கம் இருக்கிறது. To build the kingdom of God. We build temples. We build mosques. We build this, we build that. Do we build the kingdom of God? Is a question we need to ask ourselves. Amen. God bless you. Our time to honor our delegates. First, I welcome Reverend Bishop Timothy Vankadiasis. Thank you for your presence today. Can you please come forward? And I like to honor and welcome Bishop Beda Robles, Chairman of INCOG. Please come. Also, I welcome Bishop wife Kamalata. Please come forward. Mrs. Beda, please come forward. So now the honoring will be Bishop Timothy by Reverend. Please come. Bishop, Mrs. Bishop, honored by Mrs. Kripa. Bishop Beda, honored by Samuel.
Bishop Veda, honored by Arun. Honoring gift to Red Reverend Bishop Timothy by Shima. Honoring gift to Bishop Veda by Anand. Honoring Bishop Amma by Arun. I request all the committee members to come forward and stand for the vote. All committee members. Thank you. Please, Sir. On behalf of the church, I welcome my beloved brother, Bishop Veda Robles, Bishop of ECOC. He is the chairman of ECOC. I know him for the past 7 years when we were in the steering committee. He is a very prayerful person, and he is the one leading the new building. When we approached for our church, for the spacing, very generously he given the priority to get a place, even though there was a tough demand. This church always thankful for you and will pray for your endeavor. Now I will give the mic to Bishop Veda to give a speech. Praise God. It's my honor to attend your third year anniversary of God's unfailing love and faithfulness to Seaside Tamil Church congregation here in Duwakata. First of all, I would love to thank the Lord Jesus Christ, our wonderful Savior and King of Kings and Lord of Lords, Jesus Christ. And we are so thankful that, truly we are serving a mighty and powerful God, and truly our God who never changed. And I was thankful to the Lord because of the very inspirational message of Reverend, his servant, Reverend Timothy Pevendera. And thank God that truly I love the passage which you have mentioned. It talks about our project, the temple of the Lord, which was built by King Solomon during that time. Beloved people of God, the good news is that we must always put in our mind that this great project here in Duwakata is not for anybody else. This is what I really love to encourage every leaders, every members of ECOC member churches, to put in our mind, in our heart, soul and spirit, that this is not for Bishop Veda, this is not for any leaders, but this is the project meant for our God in heaven. So if we have that kind of inspiration, beloved people of God, you will always be inspired and truly believing that because this is a project from the Lord our God,
God will always be with us, Emmanuel. And God will never fail us. I tell you, it's true what everything that the servant of God, the speaker of your anniversary have spoken, that in our days, when we are building this house of the Lord, we can see mighty things, greater things, miracles upon miracles, victory upon victory, because we are demonstrating the mighty power of God who is in us. And I tell you, beloved people of God, be inspired always to be a part of this. And I thank this one, this special box here, together we build the house of the Lord. And truly, I really believe that there are so many things that God is doing to demonstrate His mighty power. And you know, this vision was given to us 2005 when we have known and we heard that this religious complex was given to us by the father of the Emir, His Highness Sheikh Ahmad Al-Thani. We will all be joyous and truly inspired to also to have a request to the government of Qatar to please give us a land also. Because ICAP was established 2005. That's the very start. And then after that, we've been waiting for so many times. And you know, praise God that the land that has been given to us was given to us in the year 2015. But after 2 years, the government have taken back. When you are going to the religious complex, this corner lot where the police now having this small office, that belongs to the ICAP, Evangelical Churches Alliance Qatar. But after 2 years, it was taken back because they love to say that this place is a very important place for us because it is the main entrance of going inside the religious complex. So they promise us that replacement will be truly be given to us. And I just thank God that, you know, truly God, the Lord is bringing people to help me, to assist for me for this. You know, there is a story I would love to take this great opportunity with regards to your brother Daniel. He was a man of God. I love his spirit. He is so humble and very passionate to serve the Lord Jesus Christ. You know, we've been applying to that 2015 to open an account to the bank. We even requested to open an account to QNB and even to the Doha Bank. But unfortunately, it was all not been approved. Then suddenly, approved. Then suddenly, this brothers from us, Brother Daniel, came to me and told me how I love to help you to open a bank account. You know how many millions that these two banks are asking us to open a bank account for the project? They are asking 1 million. Then when I relayed to Brother Daniel, he told me, what? You know, through Brother Daniel, the Lord had given us an opener for this, to open a bank account in CBQ. You know how much we just give? Only 50,000 here. So God is doing mighty things in greater things. And this is what, in this project, I always ask the Lord, Lord, give me your people. Not I am the one who will select, but give me your people. So Brother Daniel had been one of our ICAP core member, has been a very intelligent advisor when it comes to planning. So I thank the Lord for that. So praise God. I thank truly the Lord because truly God is our loving God. And now, to continue my exhortation to you about this building of the house of the Lord, we continue to pray. And only after 7 years,
November 2023, it was given to us to the blessing of the Lord. And we are, you know, our God is amazing God. That's why we should never limit our God. The only thing that every child of God with regards to this project is just to continue to have trust and to continue to have faith unto the Lord Jesus Christ. You know, we are expecting 10,000 square meter. That is the minimum at a religious complex. The size of the land that is going to be received by one Christian group. We have 8 Christian group here that comprising this Christian churches steering committee. And we are the last who will build the house of the Lord. And truly, our God is a mighty, powerful God. You know what we receive? It's not a square size, but a rectangular size. And you know how many, the diameter of that, the size of the land that was given to us, not 10,000, but almost 20,000 square meters. It means 2 hectares. And we are now the biggest among those churches that has been given by the government for the building of the house of the Lord. We have the biggest land. So let's give a clap offering unto the Lord Jesus Christ. You know, I really love the Lord. And what I did when I received that, I just knelt down to the Lord and cried out to the Lord, Lord, you are so amazing, Lord. And then my Lord inspired me and said to me, my son, do not limit me. I am the God, your God, the God of Abraham, Isaac, and Jacob, and I am the Lord, your God, who never changes. The same God yesterday, today, and forever. That's why we must always be inspired by beloved God, children of God, beloved co-workers in the Lord. For what we are doing, this is not for Bishop Vega. You know, the very reason I was here for almost 38 years. I came in 1987. It is because of this. Because the Lord told me, don't go until my house is built in Dua Qatar. So I keep on waiting and waiting. And praise God that this is the very reason where we are all here, beloved people of God. Because God loves to see that this temple of the Lord is going to be built. You know this temple of the Lord? This will be the voice of Isa in this Arab world. We love to continue to, even in our imagination when we are all not here. Maybe for me, because I promised the Lord, if this house of the Lord is going to be built, I will say bye-bye. You take care of the baby. Because that's my commitment, my covenant with the Lord, our God. So I always encourage everyone, let's be the mouthpiece of the Lord for this project, so that may the whole world will know our loving King Jesus. You know, when I attended the MENA conference, this is all comprising all the leaders from this Middle East, evangelical, and also from North African. We have a meeting last 5 years in Jordan. We were there in the Lord. Before I reported about ICAP here in Qatar, the Lord gave me an inspiration in my morning prayer. Tell my people that this project of building my house will no longer be just a project by all the evangelical in Dua Qatar, because I want to be glorified. I want that this project will be a pilot project by all my people around the world. Let my people know that I am building my house here in Dua Qatar. So globally, all the global churches must be involved in this. That's why this is our duty. This is our commitment to the Lord. Every one of us, every members of ICAP member churches should be a mouthpiece of the Lord for His glory and honor, so that the whole world will know that Jesus Christ is doing mighty things here in Dua Qatar, and we are one family here in Dua Qatar. This is all for the glory of the Lord. I tell you, the Lord is so pleased to see that we are always united.
as his prayer in John 17, 20-21, that as the Father and the Son is one, we must also be one together, truly united, especially for this vision of building the house of the Lord, because this is for the glory of the Lord Jesus Christ. You love to see the Lord Jesus Christ to be glorified, be the mouthpiece. I know every one of you have known all your friends, or maybe and all the members of your church who are now in America and all the nations of the world, in Canada. Send them a letter. Let them know that we are building the house of the Lord here. And it's not your problem. It is the Holy Spirit who will truly touch them and inspire them and convict them how much they are going to offer for the house of the Lord. You know, beloved people, I always inspired with the book of 1 Chronicles chapter 29, where David had started to declare that he is going to build the house of the Lord, but he is not the one who will build, his son, King Solomon. And there, truly, you will see how King David had given all the riches, even his personal gold, silver, you name it. David had given all this one for the Lord. And you know, when it comes, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இன்றைய இந்த ஆராதனையிலே நம்முடைய 3வது வருடத்தின் இந்த அனுசரிப்பை அதற்கு பங்கு ஏற்றுக்கொள்வதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிஎஸ்ஐ தமிழ் சர்ச் கத்தார் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இடத்திலே நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நமக்கு பேராயராக வந்திருக்கும் நம்முடைய பிஷப் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே சபை கமிட்டி சார்பாக ஒரு முறை கூட வாழ்த்து வரவேற்கிறோம். நல்ல ஒரு செய்தியை கொடுத்தார்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டெய்லி மெசேஜ் ஃபார் அஸ். நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து அந்த காரியத்தை நம்ம வந்து உறுதியாக கட்டிக்கொண்டு நம்முடைய சர்ச் வளர்ச்சிக்காகவும் அந்த ஜெப நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பேராயர் அவர்களை நாம் அழைத்த உடனேயே நம்முடைய அழைப்புக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் இமீடியட்டாக அதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்தாங்க. ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன் நான். இட் இஸ் வெரி பிக், அவ்வளோ பிஸியஸ்ட் பர்சன், பட் வெரி ஹம்பிள். அண்ட் இந்த இடத்துல நமக்காக வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியும் நம்மளுடைய சர்ச்சுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் அமைவதற்காக இந்த இடத்துல குடும்பமாக வருகை தந்திருந்தாங்க. அதற்காக நன்றி. அண்ட் அகெயின் பிஃபோர் கோயிங் ஃபார் எவ்ரிதிங், இது 3rd year anniversary. as Bishop Veda mentioned பண்ண மாதிரி இட்ஸ் a milestone. ஒரு சின்ன பிள்ளையை நம்ம வந்து வளர்க்கும் போது எப்படி சின்ன பிள்ளை ஃப்ரம் த 0 days to எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்து எப்படி கொண்டு வருவோமோ அதே மாதிரி இந்த 3rd yearக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கிறோம். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அ சிங்கிள் பர்சன். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ப்ரேஸ் காட். கடவுளை முன்னிலையில் இந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு மிகுந்த நன்றியை நம்ம தெரிவிக்கணும். பிகாஸ் இங்கே இருக்கிற பலருக்கு தெரியும் நம்ம எப்படி இந்த ஆலயத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவருடைய திரும்ப இல்லை அப்படின்னா இந்த ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்பி இவ்வளவு காங்கிரிகேஷனை நம்ம ஒரு ஐக்கியத்தோடு கொண்டு வந்திருக்க முடியாது. அதற்காக இறைவனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரம் இல்லை, இட்ஸ் நாட் ஒன்லி கமிட்டி, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ப்ரேயர். இட்ஸ் ஆல்சோ நமக்காக ஒரு நல்ல மேய்ப்பரை வந்து கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்தாங்க. அதுக்கும் கோயம்புத்தூர் டயசிஸ் வந்து நமக்கு அது சாதகமாக இருந்தாங்க. அதை நினைவு கூர்ந்து
தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்முடைய ரெவரண்ட் எட்வின் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற ஈச் அண்ட் ஒவ்வொரு காங்கிரிகேஷன் மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேபி ஒரு சேர் எடுத்து போடுறதா இருக்கலாம். மெனி திங்ஸ் ஆர் தேர். நான் ஆண்டறிக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த தேங்க்ஸ். அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் அல்லது ஒரு பெரியவங்களா இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சர்ச்சில் பேசும். It is really speaking a lot and thank you so much. அந்த ஒரு சப்போர்ட்டை நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சர்ச்சுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இது நான் நம்முடைய சர்ச் பிஹாஃப் ஆஃப் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இட்ஸ் நாட் ஃபார் எனிபடிஸ் ப்ரைசிங் ஆர் இதுக்காக இல்லை. ஸோ நம்முடைய சர்ச்சுக்கு பிஹாஃபாக இந்த இடத்துல நின்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை பல கோடி நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் நமக்கு ஒரு சிறப்பு ஆராதனை இருக்குது. இதை காட்டிலும் கூட்டம் அதிகமாக வரணும். உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நம்முடைய பிள்ளைகள் முதலாக ஒரு கம்யூனியன் ஆராதனையில கலந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். பிளஸ் பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும். அதனால ஜெப நிலையில அதை நீங்க தாங்குங்க. நீங்க அனைவரும் எங்க கூட்டிக் கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வருட ஆண்டிற்கு திருச்சபையின் தலைவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கத்தார் CSI தமிழ் திருச்சபை 2/2/2022 அன்று 3 குடும்பங்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே படிப்படியாக பல்வேறு திருமண்டலங்களை சார்ந்த திருச்சபை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று 89 குடும்பங்கள் 160 அங்கத்தினங்களை உள்ளடக்கிய திருச்சபையாக நாளுக்கு நாள் தேவ கிருபையால் வளர்ந்து கொண்டு வருகிறது. திருச்சபை ஊழிய பாதையில், அதாவது ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலும் 3வது வாரத்திலும் திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்தவுடன் ஐக்கிய உணவு வழங்கப்படும். திருச்சபையில் பல்வேறு ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றன. சிறுவர் வேத பாட வகுப்புகள், பாடகர் குழு, பெண்கள் ஐக்கிய கூடுகை, ஆண்கள் ஐக்கிய கூடுகை, வேத வினாடி போட்டி, உபவாச கூடுகை, சாட்சி நேரம், சிறப்பு குடும்ப கூடுகை, நற்செய்தி கூட்டம் என ஆவிக்குரிய வாழ்வில் திருச்சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. கடந்த வருடம் 2024 தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றத்தில் இருந்து 2 இயக்குநர்கள் வரவழைக்கப்பட்டு விடுமுறை வேதாகம பள்ளி ஏப்ரல் மாதம் 6 முதல் ஏப்ரல் மாதம் 11 வரை சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 2வது ஆலய ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றத்தின் பொறுப்பு பிரதம பேராயர் பேரருட் பெருந்திரு அறிவர் ரூபன் மார்க் அவர்களும், தென்னிந்திய திருச்சபையின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்களும் மற்றும் பேராயர் வேடா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடந்த வருட சிறப்பாக அறுப்பின் பண்டிகையும், அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் காலங்களின் கேம்ப் ஃபயர், கிறிஸ்துமஸ் சிறுவர் கலை நிகழ்ச்சி, கிறிஸ்துமஸ் கீத பவனி, கேண்டில் லைட் சர்வீஸ், குடும்ப கீத பாடல், ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. வருடத்தின் இறுதியில் உபவாச கொள்கை சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற்றது. CSI தமிழ் ஆலயத்திற்கு சொந்தமான கட்டிடம் தேவை என பொதுக்குழு மற்றும் சேகரக்குழு மூலம் தீர்மானிக்கப்பட்டு 23 நவம்பர் 2024 அன்று 14 பேர் கொண்ட கட்டிடக்குழு உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆலயத்தின் முதல் ஞானஸ்நான கூட்டமும் நடைபெற்றது. டிசம்பர் 25ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் திருவிருந்து ஆராதனையும், டிசம்பர் 31ஆம் தேதி 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனையும், அதைத் தொடர்ந்து புது வருட உடன்படிக்கை ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றத்தின் மூலம் பீட்டர் கேச்சர் வேதாகம அறிவு தேர்வு 2025 18/1/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்றது.
ஆயரர்கள் இல்லத்தில் வைத்து அது நடத்தப்பட்டது. அதில் 14 குழந்தைகள் பங்கு பெற்றார்கள். நிறைவாக இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவாதி தேவன் இந்த ஆண்டிலும் திருச்சபையின் வளர்ச்சியை ஆசீர்வாதமாக கர்த்தர் தமக்கு கொடுத்தார். இதோ எல்லா சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று என்ற வசனத்தின்படி வெளிப்படுத்தினர் 21:5 சொல்லுகிறது. ஆண்டவர் நம் திருச்சபைக்கு புதிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து அறிவிப்புகள். இன்று நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடாக நமக்கு ஆலயத்தின் மூலமாக சிறப்பு அன்பில் இருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை மக்கள், நண்பர்கள் அனைவரும் இதில் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்து பிற்பதாக இம்மிடியட்டாக போட்டோ செக்ஷன்ஸ் இருக்குது நமக்காக. நம்முடைய பேராயர் மற்றும் நம்முடைய ஆயருடன் நமக்கு பிக்சர் செக்ஷன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஒருத்தராக அதில் அழகாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் நீங்கள் எடுத்துக்க கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் சண்டேஸ் கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறமாக மென்ஸ் ஃபெலோஷிப், விமன்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் கொயர். ஸோ ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து அதை தொடர்ந்து சபை மக்கள் அனைவரும் கூட சேர்ந்து நம்ம போட்டோ செக்ஷன்ஸில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் கூப்பிடுவதற்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ செக்ஷன்ஸ் அனுமதிக்கும் போது நீங்கள் வரிசையாக வந்தீங்கன்னா அந்த கால தாமதம் இல்லாமல் அது சரிவர நடத்தப்படும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு கம்யூனியன் சர்வீஸாக இருக்கிறது. ஆகவே 2 பக்கமும் நமக்கு கம்யூனியன் வே இருக்குது. ஸோ வி ஆர் ஹியூஜ் இன் நம்பர். ஒழுங்கின்படி அதை நாம் அனுசரிக்க வேண்டும். ஆகவே only people should come in the middle. நீங்கள் வந்து so you can go in the left right side இருக்க people should come in the right way and left side இருக்க people return ஆகி போகும்போது நீங்கள் leftல return ஆகுங்க. no need to cross here and there. so please அதை நீங்கள் ஒரு ஒழுங்காக ஒழுங்கின்படி நாம் we all adults நம்ம நம்மளுடைய சர்ச்சில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய ரஷ் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம ரிமைண்ட் பண்ணுறோம். தட்ஸ் பிள்ளைகளை பெற்றோர்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுமாறு மறுபடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை அறிவித்த உடனே முதல் நமக்கு சர்ச் காணிக்கை, நம்முடைய 3வது ஆண்டின் நன்றி காணிக்கைகளை நீங்கள் முதலாவது முன்பாக வந்து படைக்கலாம். அதை தொடர்ந்து காணிக்கை எடுக்கப்படும். கடந்த வார காணிக்கை விவரங்கள். ஆராதனை மூலமாக கிடைக்கப்பட்ட காணிக்கை 650 ரியால். சண்டே ஸ்கூல் மூலமாக கிடைக்கப்பட்ட காணிக்கை 174 ரியால். மந்த்லி டைப் மூலமாக கிடைக்கப்பட்ட காணிக்கை 800 ரியால். மெம்பர்ஷிப் மூலமாக கிடைக்கப்பட்ட காணிக்கை 780 ரியால். ஆனிவர்சரி ஆஃபரிங் 400 ரியால். பிறந்த நாள் காணிக்கை 300 ரியால். ஞானஸ்நான காணிக்கை 100 ரியால் மற்றும் ஹார்வெஸ்ட் பெண்டிங் அமௌண்ட் கிடைக்கப்பட்டது 300 ரியால். ஆக மொத்தம் 3504 ரியால் கிடைக்கப்பட்டது. அந்த செலவு 350 ரியால். தொடர்ந்து நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய சபை வளர்ச்சிக்காகவும் கட்டிட பணிகளுக்காகவும் நம்முடைய ஜெபத்திலே தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் அறிவிக்கின்றனர். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவ 302 பாடவும் ஆனந்தமே செய்ய என்ற பாடலை பாடுகின்ற பொழுது நாம் நம்மை கத்திருக்கின்ற காணிக்கை செலுத்துவோம். Oh,
வாசம் செய்கிறது. பிறந்த நாளை திருமண நாளையும் நினைவு கூறுகிற தம்பதியர்கள் ஒவ்வொருவரையும் நன்றி செலுத்த வந்திருக்கிற, காணிக்கை செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும். பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைவரும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் நீர் கட்டளையிடும். நீர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் அவர்கள் பெற்றுக்கொண்டு நீர் கட்டளையிடுகின்ற கிருபைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உடையுணவும் வெகு தயவுடன் இயேசு தன் காத்தனை
கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. Amen. Let us receive the benediction. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களிலே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திர செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரம் செலுத்தியது தகுதியின் நினைவு விசேஷ கடமையாக இருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டி முற்பொருளாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதானத்தோடும் பரமசபையோடும் நாங்கள் மகிழ்வு நாமத்தை புகழ்ந்து பெருமைப்படுத்தி சேவிக்கத்தராகிய தேவனே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் இது மகிமையால் நின்றிருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமுண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே நாமத்தினாலே அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, பரிசுத்த நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதர்கள் இருக்குமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபதியாகவும் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுவான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்து கட்டளையிட்டாரே. அவர்தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷத்துக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்று நினைவு கூறுவதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை நாமத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம்.
நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமை என்றைக்கும் உண்டாவதாக. நமது கிறிஸ்து கற்பித்தபடி அவரை நமக்கு கட்டப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். நம்மை தாழ்த்தி கடவுளை பாதத்திலே அர்ப்பணித்து உள்ளத்தோடு கடவுள் நமக்கு தந்த இந்த நாளை நினைத்து ஸ்தோத்திரித்து நம்முடைய அபாத்திர நிலையை உணர்ந்தவர்களாக அவர்கள் உடைய கரங்களிலே நம்ம குவித்து இந்த தாழ்மை பிரவேச ஜபத்தை யாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சிறியத்தை நம்பி ஆண்டவருடைய பந்தியில் சேர்ந்து எப்பொழுது நாங்கள் அவர்களும் அவர்களும் வாசகங்களுக்கு ஏற்றவர்களாய் சரீரத்தை குறைந்த பாடுபட்டு செய்திடும். நாம் பெற்கிற இந்த அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதா? சரீரம் மெய்யான அப்பம், உங்களுக்காக சிந்தப்படுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மெய்யான திராட்சை. விசுவாசத்தோடும் ஆயத்தத்தோடும் ஜெகத்தோடும் வாருங்கள், பங்கு வருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது.
ஆலயத்திற்கு வரும் பொழுது வருகையாய் வரக்கூடாது என்று சொல்லி நீ கொடுத்த ஆனந்த பாக்கியத்தில் ஒரு பகுதியை உடைய சமூகத்தில் காணிக்கையாய் படைத்திருக்கிறோம். அது பிறந்த நாள் காணிக்கையாக, திருமண நாள் காணிக்கையாக, ஆலய நிதி காணிக்கையாக, கட்டளை நிதி காணிக்கையாக, புதிய ஆண்டு விழா ஸ்தோத்திர காணிக்கையாக படைத்த எல்லா காணிக்கைகளையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காய் விளையச் செய்தார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே படைத்த காணிக்க படைத்த அனைத்து உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கும் வண்ணமாய் நீர் கொடுத்த வருமானத்தில் ஒரு பகுதியை படைத்திருக்கிறோம். எங்களையும் நாங்கள் படைத்த காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Yeah.
Let us pray. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த திருச்சபை ஆண்டு விழாவிலே எங்களை வழிநடத்தி பலப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, தாயும் தந்தையுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஐக்கியத்திலே பலப்பட்டு ஜெபத்திலே உபவாசத்திலே எங்களை ஊக்கப்படுத்துகிற அன்புள்ள ஜீவனுள்ள தேவனே, பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 3 ஆண்டுகளை காண எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். Lord, you have strengthened this fellowship from faith to faith and from strength to strength. ஒற்றுமையாக இருந்து நாங்கள் ஒரு மனதோடு இந்த குடும்பத்தை தொடர்ந்து கட்டவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எங்களுக்கு விட்டெடுவிடாத நல்ல பங்கை நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் தரிசித்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற வாக்குத்தத்தங்களை அருகிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் நீதியையும் நியாயத்தையும் செய்ய எங்களுக்கு விவேகத்தை தாரும் ஐயா. உமது கோலும் உமது தடியும் எங்களை தாங்கட்டும், பாதுகாக்கட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை உம்மை நோக்கி சுமந்து கொண்டு வருகிற இந்த வேளையிலே அன்பின் மிகுதியினாலே, ஒற்றுமையின் மிகுதியினாலே, ஆசீர்வாதத்தின் மிகுதியினாலே இந்த ரட்சிப்பின் பாத்திரமானது நிரம்பி வழிய அருள் தாரும் ஐயா. உதவி செய்தரும் சுவாமி. இந்த இறை மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக நீ ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கின்ற பிள்ளைகளாக சுகத்திலே பலத்திலே எல்லாவற்றிலும் எங்களை வழிநடத்தவும் இந்த ஆண்டவரே, இந்த தேசத்திலே தோஹா பட்டணத்திலே பணி செய்கிற ஒவ்வொருவரும் பிரயாண கிருபைகளை கட்டளையிடும், பிள்ளைகளுக்கு ஞான வளங்களை கட்டளையிடும், சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும் ஐயா. ஆண்டவரே, உடைய வலது கரம் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் ஐயா. நாங்கள் யாரிடம் செல்வோம்? நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் சுவாமி. இந்த ஐக்கியத்தை கட்ட நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இதை ஒவ்வொரு நாளும் வருகிற நாட்களில், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் கண்ணின் கருவிழிகளை போல எங்களை பாதுகாத்து குருவானவருடைய தலைமைத்துவத்திலே, பொறுப்பாளர்களுடைய பிரசனத்திலே இந்த சிஎஸ்ஐ தமிழ் திருச்சபை கத்தார் வளர்ந்து 30, 60, 100 என்று பலன் கொடுக்க நீர் அருள் தாரும் சுவாமி. உதவி செய்யும் அப்பா. உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. கண்ணீரோடு நாங்கள் கேட்கிற சுவாமி. சிறுகு சிறுகாக நாங்கள் கட்டி இருக்கிற இந்த குடும்பம் பாதத்தில் விழுந்து எங்களுக்கு விட்டுவிடாத நல்ல பங்கை நாங்கள் தொடர்ந்து கண்டு கொள்ள உபவாசத்திலே ஜெபத்திலே காத்திருந்து உங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமனே வந்து வெறுமனே போய் விடாதபடி ஆண்டவரே உடைய வலது கரம் கொண்டு அவர்களை வழி நடத்த ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே கடந்து செல்லுவோம்.